எதையும் பிளான் பண்ணாம பண்ண மாட்டீங்க. எறும்பு ஊர கல்லும் தேயும்னு நம்புற பொறுமைசாலி நீங்க. ஆனா, கடந்த சில நாட்களா நம்ம கணக்கு எங்க தப்புச்சுன்னு யோசிச்சு, யோசிச்சு மண்ட காஞ்சு போயிருக்கீங்களா? வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. 2026 பிறக்கப் போகுது. இது ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. உங்க ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம் தன்னுடைய இடத்தை மாத்தி உட்காரப் போற வருஷமா இந்த வருஷம் இருக்கு. அதாவது 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஜோதிடத்துல இதை கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு கொஞ்சம் பயங்கரமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? உண்மையில இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. பக்குவப்பட வேண்டிய விஷயம். இதுவரைக்கும் எதிரிகளை துவம்சம் பண்ண நீங்க இனிமே உறவுகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. 2026ல உங்க கழுத்துல மாலை ஏறுமா? அல்லது வழக்கு சந்திக்க வேண்டி இருக்குமா? பணம் வருமா? இல்ல பார்ட்னர் ஏமாத்துவாரா? இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சவால் இந்த 2026ன்னு சொல்லலாம். சரி வாங்க, கிரகங்களுடைய கணக்கை சரிபார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் புதன். புதன்னாலே அறிவு. இப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு நேர் எதிரா, அதாவது 7ஆம் வீட்டுக்கு மீன ராசிக்கு வர்றாரு. முதல்ல 7ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவி, தொழில் கூட்டாளிகள் மற்றும் பொது மக்களுடனான தொடர்பு. சனி யாரு? நீதிமான், கர்மகாரகன். அவர் 7க்கு வரும்போது உங்க பார்ட்னர் சரியானவரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வர வைப்பாரு. இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுத்தாரு. எதிரிகள் இல்லாம பண்ணாரு. கடனை எல்லாம் அடைக்க வச்சாரு. ஆனா இப்ப 7க்கு வரும்போது ஆட்டம் கொஞ்சம் மாறும். இது கண்டக சனிதான். ஆனா கவலைப்படாதீங்க. இது உங்களை கொல்லாது. ஆனா செதுக்கும். குறிப்பா இந்த வீடியோ உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. நீங்க எப்படிப்பட்ட விஷயங்கள்ல, என்ன மாரி விஷயங்கள்ல கவனமா, எச்சரிக்கையா இருந்தா வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த 2026ல உங்க வாழ்க்கையில நடக்கப் போற மாற்றங்களை 4 விதமா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேரேஜ் மற்றும் ரிலேஷன்ஷிப். கன்னி ராசிக்காரங்களுக்கு 2026ல காதல் கைகூடுமா? திருமணமாகாத கன்னி ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக்ஸ்டு பேக். 7ஆம் இடத்தில் சனி வரும்போது திருமண தடை நீங்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். உங்களுக்கு வரப்போற வரன் வயசுல மூத்தவரா இருக்கலாம். அல்லது கொஞ்சம் கராரான பேர் வழியா இருக்கலாம். எனக்கு இப்படித்தான் வேணும்னு அடம் பிடிச்சீங்கன்னா கல்யாணம் தள்ளி போகும். கிடைக்கிறத வச்சு பெஸ்டா மாத்துவேன்னு நினைச்சீங்கன்னா 2026ல கெட்டி மேளம் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டக சனி காலத்துல கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பெருசா தலை தூக்கும். சின்ன வார்த்தை தகராறு கூட பெரிய விரிசலை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலை காரணமா கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழல் வரலாம். அது உண்மையில நல்லதுதான். ஏன்னா பக்கத்துல இருந்து சண்டை போடுறதை விட தூரத்துல இருந்து பாசமா இருப்பதே மேல். குறிப்பா இந்த பிரச்சனைகள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நபர் மூலமா தான் இந்த பிரச்சனைகள் வரும். ஆகையினால 3ஆம் நபர் பேச்சை கேட்டு உங்க துணையை சந்தேகப்படாதீங்க. 2026ல டைவர்ஸ் கேஸ் போடணும்னு நினைச்சா கூட ஒரு வருஷம் தள்ளி போடுங்க. அவசரமே படாதீங்க. அடுத்ததா வேலை மற்றும் தொழில். கன்னி ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க. உழைப்பின் மறுவடிவம் கன்னி ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில வேலை இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஆனா சம்பளம் கூடுமாங்கிறது சந்தேகம்தான். என்னடா இது இவ்வளவு உழைக்கிறோம் ஆனா ஒரு அங்கீகாரம் இல்லையேன்னு விரக்தி வரும். சனி பகவான் உங்களை சோதிப்பார். ஆனா மே அல்லது ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது வெளியூர்ல இடமாற்றம் கிடைக்கும். அதை தாராளமா நீங்க ஏத்துக்கலாம். அது உங்களுடைய கெரியர்ல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததா தொழில் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். 7ல் சனி இருக்கும்போது பார்ட்னருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். கணக்கு வழக்குகள்ல வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது நல்லது. புதுசா யாரையும் நம்பி கூட்டு சேராதீங்க. இந்த வருஷத்தை பொறுத்தளவுல புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தனியா ஆரம்பிப்பதே மேல். பார்ட்னர்ஷிப் வேண்டவே வேண்டாம். 2026ல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. குறிப்பா இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சர்வீஸ் சார்ந்த தொழில்கள், அதாவது கன்சல்டிங், டீச்சிங், சேவை சார்ந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமா இந்த வருஷம் இருக்கும்.
அடுத்ததா ஆரோக்கியத்தை பத்தி பார்க்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 7ஆம் பார்வையால உங்க ராசியை பார்ப்பார். உங்க உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் குடியேறும். ஆகையினால எந்த ஒரு வேலையும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முதல் எதிரியா இருக்கும். வாயு தொல்லை மற்றும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நேரம் தவறாம சாப்பிடுறத உறுதி பண்ணிக்கோங்க. அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சூழல் வரும். அதனால முதுகு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி ஓட்டும் போது வேகம் வேண்டாம். குறிப்பா இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். எதுவோ நடக்க போகுதோன்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா இது மனதளவுல ஏற்படக்கூடிய பயம் தானே தவிர நிகழ்காலத்துல அல்லது நிஜத்துல அது நடக்க போறது கிடையாது. இது வெறும் மன குழப்பமாக தான் இருக்கும். அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையே கிடையாது. சரி, கண்டக சனியில இருந்து தப்பிக்க பெரிய யாகம் பண்ணணுமா, லட்ச லட்சமா செலவு பண்ணணுமா? தேவையே இல்லை. கன்னிராசிக்கு மிக எளிமையான வழிபாடுகள் இந்த கண்டக சனியிலிருந்து தப்பிக்க கை கொடுக்கும். உங்க ராசி அதிபதியான புதனுக்கு அதிபதியா வர்றவர் மகாவிஷ்ணு. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இது உங்களுக்கு மன தைரியத்தையும் திட சிந்தனையையும் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் முழுவதுமா நிவர்த்தி செய்யும். ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னாலே சனி பகவான் வழிவிடுவார். அடுத்ததா, உங்களால முடிஞ்சா வசதி இல்லாத ஒரு குழந்தையுடைய படிப்புக்கு ஏதாவது ஒரு வகையில உதவும். ஒரு நோட்டு, ஒரு பேனா, இப்படி ஏதாவது சின்ன உதவியா இருந்தா கூட போதும். புதன் பலம் பெறுவார். சனியினுடைய தாக்கம் முழுமையா குறையும். அது மட்டும் இல்லாம மன தைரியம் அதிகரிக்கும். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு விஷயம், சீக்கிரட், அதுதான். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வாரம் ஒரு நாள், குறிப்பா சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசாம இருங்க. ஏன்னா 7ல் சனி இருக்கும்போது வர்ற பிரச்சனையே வாக்குவாதம் மூலமாகத்தான் வரும். மௌனம் தான் 2026ல உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். கண்டக சனிங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. பரீட்சை எழுதும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாஸ் பண்ணிட்டா அடுத்து வர்ற வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். 2026ல நீங்க கத்துக்க போற பாடங்கள் உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவும். கன்னி ராசிக்காரங்க தோத்ததா சரித்திரமே இல்லை. உங்க அறிவை நம்புங்க, நேர்மையை நம்புங்க. சனி பகவான் உங்களுக்கு நியாயத்தை தான் செய்வார். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுக்கு அதிதீவிர நண்பராய் இருக்கிறவர். நண்பனுக்கு நண்பன் எப்பவுமே நல்லது மட்டுமே செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். உங்க கன்னிராசி நண்பர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க குழப்பத்துல இருந்தா இது அவங்களுக்கு ஒரு டார்ச் லைட்டா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.